இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடு இரு, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பதேன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், முடக்குவாதமுற்ற ஒரு மனிதனை கட்டிலிலே வைத்து சிலர் இயேசுவிடம் தூக்கி கொண்டு வருகிறார்கள். முடக்குவாதம் ஒரு கொடிய நோய். ஏனென்றால் அந்த மனிதர் தன்னுடைய அன்றாட வேலைக்கு கூட மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலை. இந்த நற்செய்தியிலும் பார்க்கிறோம், அவர் படுத்த படுக்கையாய் கிடக்கிறார். மற்றவர்கள்தான் அவரை இயேசுவிடத்திலே தூக்கி கொண்டு வருகிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று எத்தனையோ மனிதர்கள் ஏதோ ஒரு பிரச்சனையினால் இப்படியாய் வீட்டிற்குள் முடங்கி கிடக்கலாம். அது உடல் நோயாக இருக்கலாம், மனவேதனையாய் இருக்கலாம். இப்படி முடங்கி கிடக்கக்கூடிய மனிதர்களை நாம் இயேசுவிடம் தூக்கி கொண்டு வர நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. எத்தனையோ நபர்கள் திறமை இருக்கிறது, ஆனால் படிப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் முடங்கி கிடக்கிறார்கள். நோய் இருக்கிறது, ஆனால் மருத்துவ செலவிற்கு பணம் இல்லை, அதனால் முடங்கி கிடக்கிறார்கள். திறமைகள் இருக்கின்றன, ஆனால் அதை வெளியில் கொண்டு வருவதற்கு, அதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு மேடை கிடைக்கவில்லை. எனவே திறமையுள்ளவர்கள் முடங்கி கிடக்கிறார்கள். இப்படியாக பல நிலைகளிலே மனிதன் முடங்கி கிடக்கிறான். உடல் அளவிலே, மனதளவிலே. இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த முடங்கி கிடந்த மனிதனை எழுந்து நடக்க சொல்லுகிற பொழுது, அவனுடைய பாவத்தை மன்னிக்கிற பொழுது, அங்கே இருக்கக்கூடிய மறைநூல் அறிஞர்கள் எல்லாம் இயேசுவுக்கு எதிராய் முணுமுணுக்கிறார்கள். இவர் எப்படி பாவங்களை மன்னிக்கலாம் என்று சிந்தித்து தங்களுடைய உள்ளத்திற்குள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தீயவற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எதை சிந்திக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் இயேசு உணர்ந்திருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மோடு இருப்பவர்களுக்கு என்ன தேவை, அவர்கள் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிற பொழுது நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறார்கள், நல்லது சிந்திக்கிறார்களா, கெட்டதை சிந்திக்கிறார்களா, அவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறதா இல்லையா என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும், உணர முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி உள்ளங்களை ஊடுருவி பார்க்கக்கூடியவராயிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நமக்கும் கொடுத்திருக்கிறார். எதற்காக?
நாம் தீமையிலிருந்து விலகி இருக்கவும், நாம் நன்மை செய்யவும் ஆண்டவர் நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். தூய ஆவியானவருடைய வரங்களை, கனிகளை, கொடைகளை எல்லாம் நாம் பெற்றிருக்கிறோமே. எதற்காக? நன்மை தீமையை தேர்ந்தெடுத்து நாம் ஞானத்தோடு இருக்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய நல்ல சமாரியன் ஓமையிலே அந்த நல்ல சமாரியர் அடிபட்டு கிடக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு அவர் யாரென்றே தெரியாது, ஆனால் உதவி செய்தார். அவருக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து கொண்டார். அப்படியாக நம்மோடு இருப்பவர்களுடைய தேவையை உணர்ந்து அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளுக்கு விரைந்து சென்று உதவி செய்தது போல நாம் ஒவ்வொருவரும் உதவி செய்ய அழைக்கப்படுகிறோம். இந்த முடக்குவாதமுற்ற மனிதனை அங்கே இருந்தவர்கள் கட்டிலோடு தூக்கி கொண்டு வராமல் போயிருந்தால் என்ன நடந்திருக்கும் நினைத்து பாருங்கள். கற்பனை செய்து பாருங்கள். அவன் அப்படியே முடங்கிதான் இருந்திருப்பான். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எத்தனை பேரை இப்படியாய் கை தூக்கி விட்டிருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது இந்த சமூகத்திலே. ஆண்டவர் இந்த வாழ்க்கையை நமக்கு ஒரு கொடையாக கொடுத்திருக்கிறார். எதற்கு? நமக்கு நல்ல கால் கைகளை கொடுத்திருக்கிறார், பார்வையை கொடுத்திருக்கிறார், பேசும் திறனை கொடுத்திருக்கிறார், கேட்கும் திறனை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இவைகள் குறைபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவி செய்வதற்காக, அவர்களை வழிநடத்த, அவர்களுக்கு உதவி செய்ய, அவர்களை எழுந்து நடக்க செய்ய ஆண்டவர் நமக்கு கால்களை கொடுத்திருக்கிறார். இதை உணராமல் பல நேரங்களிலே நாம் பேராசைப்பட்டு சுயநலத்தோடு நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இதுவரை எத்தனை பேரை தூக்கி விட்டிருக்கிறீர்கள், உயர்த்தி இருக்கிறீர்கள், அவருடைய முன்னேற்றத்திற்காய் தியாகம் செய்திருக்கிறீர்கள், உதவி செய்திருக்கிறீர்கள். எத்தனையோ நபர்கள் பல நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு உகந்த காரியத்தை செய்கிறார்கள், நல்லதுதான். அதை தொடர்ந்து நாமும் செய்ய வேண்டும். ஆமன்பிற்குரியவர்களே, அவர்கள் என்னிடத்தில் கேட்கவில்லையே என்று சொல்லாதீர்கள். உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தை உங்கள் உள்ளத்தில் உணரக்கூடிய அருளை, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்களாக கேட்டு அவருடைய தேவை உணர்ந்து உதவி செய்யும்படியா இந்த நாளிலே ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, நாம் ஒருவேளை நோயினால் முடங்கி கிடக்கலாம். சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை தூக்கி விடுவார். ஆண்டவர் நம் வழியாக ஏதோ ஒரு பெரிய நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவருக்கு நாம் ஒரு கழுதையைப் போல, ஒருவேளை அவரை சுமக்கக்கூடிய கழுதையைப் போல இந்த நோயின் வழியாய் கூட நாம் உதவி செய்து கொண்டிருக்கலாம். எனவே சோர்ந்து போய்விடாதீர்கள், நம்பிக்கையோடு இருங்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவருடைய பார்வையிலே நீங்களும் ஆசீர் பெற்றவர்கள், நீங்களும் விலையேற பெற்றவர்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. முடங்கி கிடந்த மனிதனை எழுந்து நடக்க செய்த ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். எங்கள் வீட்டில் தங்கி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை, எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலும் கூட இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே, நாங்கள் முடங்கி கிடக்கக்கூடிய, மனதளவிலே உடல் அளவிலே முடங்கி கிடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஆர்வத்தை நீர் எங்களுக்கு தாரும். உம்மை போல் அவர்களை அன்பு செய்யக்கூடிய மனதை தாரும் ஆண்டவரே. இன்னும் எங்களுடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, நாங்கள் நம்பிக்கையோடு பயணிக்கும்படியாய் நீர் ஆசீர்வதியும். நீர் எங்களை குணப்படுத்துவீர் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். இதோ நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீரே அவர்களை ஆசீர்வதித்து குணப்படுத்துவீராக, எழுந்து நடக்க செய்வீராக. கடன் பிரச்சனைகளிலிருந்து, குடி நோய்களிலிருந்து ஆண்டவரே குடும்பங்களை நீர் காப்பாற்றும். இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே.
இந்த நாளில் சிறப்பாக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும். திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை கைவிட்டு விடாதிரும் ஆண்டவரே. இன்றே நீர் உதவி செய்ய வாரும். இன்றே நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இதோ எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காய் அவருடைய குடும்பங்களுக்காய் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. யாருக்காக எல்லாம் நாங்கள் ஜெபம் செய்கிறோமோ அவர்களையெல்லாம் உடைய திருமுக ஒளியினால் நிரப்புவீராக. நாங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து உமையே நம்பி ஜெபம் செய்கிறோம். நீரே இந்த பிள்ளைகளை பாதுகாப்பீராக. இந்த நாள் வெற்றியின் ஆசீர்வாதத்தின் மகிழ்ச்சி நாளாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய பயணங்களில் நீரே எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகியதை இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென்.